வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ்ல விக்ரம் பிரபு அவர்களோட நடிப்புல சுரேஷ் ராஜகுமாரி அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற சிறை படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் உண்மை சம்பவங்களை தழுவி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபு சிறை கைதிகளை சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு போற ஒரு எஸ்கோர்ட் போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் சிறையில கொலை சம்பவத்துக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்துல் அப்படிங்கிற ஒரு குற்றவாளிய வேலூர்ல இருந்து சிவகங்கைக்கு பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு போற ஒரு எஸ்கோர்ட் வேலை ஹீரோவுக்கு கிடைக்குது. அந்த குற்றவாளிய அவரு கூப்பிட்டுக்கிட்டு போகும்போது வழியில நடக்கிற உரையாடல் என்னென்ன, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே எந்த மாதிரியான பாண்டிங் ஏற்படுது, கடைசியா ஹீரோ அந்த குற்றவாளிக்கு எந்த மாதிரியான உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபுவை பத்தி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி அவரு போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்ச டானா காரன்ல எப்படி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரியான ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படம் அவருடைய கெரியர்லயே ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் கதாபாத்திரத்துக்கான நடை உடை பாவனை கம்பீரம் அப்படின்னு இந்த படத்துல சூப்பராகவே அந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்கிறாரு. படத்துல அப்துல் கதாபாத்திரத்துல நடிச்ச அக்ஷய் குமாரை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸை அவரு திரையில வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. படத்துல ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களோட இசை படத்தோட எமோஷன் வெயிட்ட நல்லாவே கூட்டுது. இந்த படம் 90s காலகட்டத்துல நடந்த மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ ஆர்ட் ஒர்க் இந்த படத்துல நல்லாவே இருக்கிறனால ஆடியன்ஸுக்கு அந்த 90s பீரியட இந்த படம் நல்லாவே கண் முன்ன கொண்டுட்டு வருது. படத்துல வர சில காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, இந்து முஸ்லிம் பத்தி சொல்ற வசனங்கள் மற்றும் காட்சிகளாகட்டும், படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல வர எமோஷன் காட்சிகளாகட்டும், அப்துல் கதாபாத்திரத்துக்கு வர காதல் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளையுமே உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு படத்தோட கதைக்கு எந்த மாதிரியான காட்சிகள் தேவையோ அந்த காட்சிகள் மட்டும்தான் படத்துல கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. இந்த படத்தை பல இடங்கள்ல நம்பகத்தன்மையாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு டிராமா ஸ்டைல்ல பொறுமையா தான் மூவ் ஆகுது. மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள், விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.